ஏங்க நைட்ல ஒரு 10 மணிக்கு மேல இந்த ரோட்ல எந்த டூ வீலருமே போக முடியல. 1 கிலோமீட்டருக்கு விரட்டுது தெருநாய். சரி என்ன ஏன் இந்த நாய் இங்கனக்குள்ள மட்டும் பர்டிகுலர் விரட்டுதுன்னு நம்ம போய் பார்த்தோம்னா ஒருத்தர் மட்டும் 30-40 நாய்க்கு ஒரு தெருநாய்க்கு சாப்பாடு போடுறத நான் குறை சொல்லல. ஆனா ஒரு பெல்ட் போட்டு ஒரு அராஜகமா செய்யும் போது ரோட்டு மேல எப்படி இந்த ஏரியாவை கிராஸ் பண்றது? யாருமே கிராஸ் பண்ண முடியல. விரட்டுன இங்க இருந்து 1 கிலோமீட்டர் விரட்டுது. இதுல இன்னைக்கு மட்டும் 2 பேரை கடிச்சிருக்கு. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, புளுக்கிராஸ்ல இருந்து வந்திருக்கோம், எங்க கடிச்சிருக்கு, எங்க ரத்தத்தை காட்டுங்க அப்படின்னா கடிச்சவங்களை போய் நாங்க கூட்டு வந்து காட்ட முடியுமா? இதெல்லாம் நியாயமா? தெரு நாய்னா கடிக்கதான் செய்யும். பிஸ்கட் வாங்கி போடுங்க அப்படின்னா பிஸ்கட் வாங்கி போட்டா கடிக்காதுன்னு சொன்னா இது எப்படி திமிரான பேச்சு? ஒருத்தவங்க வீட்டுல பர்டிகுலரா பண்றாங்க. தெருநாய் எல்லா இடத்துலயும் எங்கேயுமே கடிக்கல. ஆனா இங்கனக்குள்ள இந்த இடத்துல பண்ணுதுன்னா அதனாலதான் பிரச்சனையே. இந்த இடத்துல மட்டும்தான் மாடக்குளம்ட்டு பழங்கானத்து மாடக்குளம் மெயின் ரோடு இது கோரவாய்க்கால்ன்ற ஏரியா. இப்போ நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னோம். போலீஸ்காரவங்க என்ன சொல்றாங்க, இது எங்க பிரச்சனை கிடையாது, நீங்க போய் மாநகராட்சியில பண்ணுங்கன்றாங்க. நீங்க நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எங்கிட்ட வந்து கொடுத்தாலும் நாங்க மாநகராட்சியில தான் சொல்லுவோம், அவங்க தான் தீர்வு பண்ணுவாங்கன்றாங்க. மாநகராட்சியில சொல்ல போனா மாநகராட்சியில இருந்து இந்த புளுக்கிராஸ் சொல்லி வந்து இப்ப கார்ல வந்து அவங்க எங்களை விரட்டுறாங்க. என்ன நீங்க நாய் என்ன குறை சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கு எப்படி தீர்வு காண முடியும் சொல்லுங்க? நாய் கடிக்குதுன்னு சொல்றோம். ஆமா, மாநகராட்சி தான் இதுக்கு முடிவு கட்டணும். ஆனா நாங்க இப்ப ரோட்ல உட்காந்து பண்ணாலும் போலீஸ் உங்களை எங்களை சமாதானம் பண்ணி எந்திரிச்சு வீட்டுக்கு போறீங்களா உங்களை அரெஸ்ட் பண்ணுவான்னு கேக்குறாங்க. இது எப்படிங்க நாயா? நாய் இன்னைக்கு 2 பேரை கடிச்சிருச்சுன்னு சொல்றோம், போய் ஆஸ்பத்திரியில பாருங்கன்னா இதுக்கு டெய்லி 4 பேரை கடிக்கும். அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியுமா? இந்த இன்னைக்கு கடிச்ச வீட்டுக்காரங்க இருக்காங்க, கேளுங்க. எங்க பாப்பா 3 மாசத்துக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு வந்துச்சு. போயிட்டு வரும்போல இங்க இருந்து தவிர்த்து வீட்டுக்கு வந்து நான் உள்ள இருந்து ஓடியாந்துட்டு வீட்டுல இருந்து ஓடியாந்து கல்ல எடுத்து ஓடிடுச்சு. பாப்பா தவறி விழுந்துருச்சு. 2 நாள் அந்த பயத்திலேயே ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சு. நான் அப்பயே அவங்ககிட்ட சொல்றேன், கூப்பிட்டு நான் சொல்றேன், அண்ணே இந்த மாதிரி உங்க நாய்க்கு தவிர்த்ததுல எங்க கடிச்சிச்சு, ரத்தம் வந்துச்சா, எத்தனை மணிக்கு கடிச்சிச்சுன்னு கேக்குறாரு. திருப்பி மாநகராட்சி இருந்து பிடிக்க வந்தாலும் அவங்களை பிடிக்க விட மாட்டேன்றாரு இவரு. நாய் வீட்டுல வளர்க்குற நாய் மாதிரி பெல்ட் போட்டுற. நானா சொன்னேன், வீட்டுல வளர்க்குற நாய்னா உள்ள வளர்த்து வளங்க, உங்களை யாரும் வேணான்னு சொல்லல அப்படின்னு அவர் கேட்கவே மாட்டேன்றாரு. இன்னைக்கு எங்க பெரிய பொண்ணு டியூஷன் போயிட்டு 8:30 வருது, வந்து இங்க தவிர்த்துறது அங்க ஓடியாந்துச்சு. நான் வீட்டு மேல இருந்து எங்க மாடியில் இருக்கவங்க ஓடியாந்து வேமா ஓடியாந்துட்டாங்க. உடனே கால்கிட்ட காய வச்சிருச்சு. தினமும் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கு. தினமும் பிள்ளைங்க தனி அனுப்ப முடியும், தினமும் நாங்க பின்னாடியே போக முடியுமா? நாங்க இல்ல, இவர் ஒரு ஆளே 35 நாய் வளர்க்கிறாரு. ஒரு ஆளே 35 நாய் வளர்க்கிறாரு. அது அங்க தெரியல, எங்களுக்கு தெரியல. அந்த தெருல எங்களுக்கு ஒண்ணு. இப்ப எங்க தெருல இந்த 6 மாசம் எங்க தெருல எங்களை விட மாட்டேங்குது, எங்க வீட்டுக்கிட்டே போக விட மாட்டேங்குது. எங்களையே வண்டியில யாரையும் விட மாட்டேங்குது. ஜென்ஸ் பெரியவங்களும் எங்களையுமே விட மாட்டேங்குது. அந்த நாய் பிடிக்கணும், அவ்வளவுதான். நாயை பிடிச்சிடணும். எங்க பிள்ளைங்க அது வரைக்கும் ஃப்ரீயா போகும். நாங்க கூட எல்லாம் தினமும் நாங்க கூட போயிட்டு வர முடியாது. அதுல டியூஷன் போகும்போது, ஸ்கூல் போகும்போது, கடைக்கு நாங்க எங்கேயாச்சும் பிள்ளைங்களை ஃப்ரீயா விடணும். நாங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க முடியாது பிள்ளைங்களை. இவங்களுக்காக செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.